பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அது இலையாக இருக்கலாம், தழைகளாக இருக்கலாம். இலைகளை தான் நாம் பிள்ளையார் பூஜைக்கு விசேஷமாக செய்து வருகிறோம். பிள்ளையார் சதுர்த்தியிலே நாம் கேதகி பத்திரம் சமர்ப்பயாமி, மாலதி பத்திரம் சமர்ப்பயாமி, மருவக பத்திரம் சமர்ப்பயாமி, ஷமி பத்திரம் சமர்ப்பயாமி என்றெல்லாம் 21 வகையான அந்த இலைகளை நாம் கொண்டு வந்து அந்த பிள்ளையாரை பூஜித்து சிறப்பான ஒரு பலன்களை பெற்று வருகிறோம். ஆகவே அது இலை என்பதனாலே அது மேன்மையிலே குறைந்ததென்றல்ல. மல்லிகை எந்த அளவுக்கு முக்கியமோ, செண்பகம் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸ்வர்ணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த இலைக்கும் மதிப்பு என்பது உண்டு. சிறிய காணிக்கையை தட்சிணையாக கொடுத்தாலும் சொர்ண புஷ்பம் என்றுதான் நாம் சொல்லி வருகிறோம். ஆகவே அந்த பக்தி என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான இடமாக விளங்குகிறது. அந்த பக்தியிலே நாம் சிறந்து விளங்கினால் நாம் உயர்ந்தவர்களாக விளங்குகிறோம் என்பதாக ஆதிசங்கரர் பகவத்பாதால் பக்திக்கின் நகரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம்சாயதே மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பனுஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்திக்கிம் நகரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம்சாயதே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.